அதியமான் நெடுமானஞ்சு ஓடி வராரு. ஓடி வந்து, வாங்க வாங்க, நீங்க வந்த செய்தி இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நெடுநேரம் உங்களை காக்க வச்சுட்டேனோ, என்னுடைய பெரும் பிழைய மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தெளிவா ஔவையாருக்கு தெரியப்படுத்துறாரு. போர் சம்பந்தமான ஆலோசனையில ஈடுபட்டிருக்கும் போது என்னை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறது கட்டளை. அதனாலதான் அதிகாரி தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டாரு. இந்த பிழைய நீங்க மன்னிக்கணும்னு ரொம்ப பணிந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. இந்த ஒரு பணிவை பார்த்த உடனே இந்த ஔவையார் மனம் மகிழ ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரி மேலேயும் தவறு இல்ல, அதியமான் மேலேயும் தவறு இல்லங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இருவரும் உரையாடல்களை ஆரம்பிக்கிறாங்க. அதியமான் நெடுமான் அஞ்சு அவங்கள பயங்கரமா உபசரிக்கிறாரு. அவங்களுக்கு உணவுகள்லாம் வழங்குறாரு. 2 பேரும் பேச பேச அதியமானுடைய மிக பெரிய பண்பான குணங்களை பத்தி இந்த ஔவையாருக்கு தெரிய வருது. அதனாலதான் அவருடைய பல பண்பான குணங்களை பத்தி தன்னுடைய புறநானூற்று பாடல்கள்ல அவங்க நிறைய குறிப்பிட்டிருக்காங்க.